வெற்றியால் அகம்பாவம் கொள்ளாமல் மக்கள் பணியாற்ற வேண்டும் என ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்தார். டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி அபார வெற்றி பெற்றதும் டெல்லி பட்டேல் நகரில் உள்ள கட்சி தலைமையகத்தின் முன் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தனர். பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் வெற்றியை கொண்டாடினர். கட்சி அலுவலகத்தினுள் முக்கிய நிர்வாகிகளுடன் சேர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கேக் வெட்டி வெற்றியை கொண்டாடினார். அதைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தின் பால்கனியில் நின்றபடி அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி உரை ஆற்றினார். டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய ஆதரவை காணும் போது தனக்கு பயம் ஏற்படுவதாக பேச்சை துவக்கிய கெஜ்ரிவால் இது உண்மைக்கு கிடைத்த வெற்றி என்றார். டெல்லியில் ஊழலுக்கும் விஐபி கலாச்சாரத்துக்கும் முதலில் முற்றுப்புள்ளி வைப்பதே தன் பணி என்றும் கெஜ்ரிவால் சூளுரைத்தார். வெற்றிக்கு பாடுபட்ட தொண்டர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் அகம்பாவத்துடன் நடந்து கொள்ளாமல் மக்கள் தொண்டாற்ற வேண்டுமெனவும் அறிவுறுத்தினார். ஏனெனில் 2013ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சியும் இப்போது பாரதிய ஜனதாவும் இதே அகம்பாவத்தால் தான் படுதோல்வியை தழுவின என்றும் கெஜ்ரிவால் குறிப்பிட்டார். மிகப்பெரிய வெற்றியை அளித்த டெல்லி மக்களுக்கு தலைவணங்குவதாக கூறிய கெஜ்ரிவால் அனைத்து தரப்பினரும் பெருமைப்படும் விதமாக டெல்லியை மாற்றி காட்டுவேன் என்று உறுதியளித்தார். सब लोगों की सेवा करनी है, दिल्ली के लोगों की सेवा करनी है. मैं अकेला कुछ नहीं कर सकता, मैं बहुत छोटा आदमी हूं, लेकिन मुझे जनता पे यकीन है कि दिल्ली की 2 करोड़ जनता के साथ मिलके हम दिल्ली को ऐसा शहर बना सकते हैं जिसके ऊपर गरीब और अमीर दोनों गर्व करेंगे. காரக்பூர் ஐஐடியில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிப்பை முடித்த கெஜ்ரிவால் 1995ஆம் ஆண்டில் ஐஆர்எஸ் அதிகாரியாக அரசு வருவாய் பணியில் சேர்ந்தார். 2001ஆம் ஆண்டில் அரசு பணியை துறந்துவிட்டு ஊழல் ஒழிப்பு பணியில் ஈடுபட்டார். அதோடு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவதற்காக போராடிய கெஜ்ரிவாலுக்கு அதற்காக 2006ஆம் ஆண்டு ரமோன் மகசேசே விருது கிடைத்தது. 2011ஆம் ஆண்டில் காந்தியவாதி அண்ணா ஹசாரேயுடன் இணைந்து ஜன்லோக்பால் சட்டத்துக்காக போராடிய கெஜ்ரிவால் 2012ஆம் ஆண்டு நவம்பரில் ஆம் ஆத்மி கட்சியை துவக்கினார். ஒரே ஆண்டில் காங்கிரஸை வீழ்த்தி டெல்லியில் ஆட்சியை பிடித்த கெஜ்ரிவால் இப்போது பாரதிய ஜனதாவையும் பின்னுக்கு தள்ளி 2வது முறையாக ஆட்சியை பிடித்துள்ளார்.